மறுபடியும் எந்த ஒரு மனுஷனுமே எந்திரிச்சு நின்றதா சரித்திரமே இல்ல. அதனால ஒரு முள்ளு நிறைஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துட்டு வரான். அப்படியே அந்த சவுக்கு எடுத்து அந்த மேசை மேல அடிக்கும்போது மேசையில இருக்க துவால்கள்லாம் சிதற ஆரம்பிக்குது. இதுலயே இந்த சவுக்கு எவ்வளவு மோசமான சவுக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மோசமான அந்த நாய் அந்த சவுக்கு எடுத்து இயேசு கிறிஸ்து மேல அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிக்கிற அடியில அவரோட தோலெல்லாம் கிழிஞ்சு ரத்தம்லாம் அந்த இடத்துல தெறிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த இயேசு கிறிஸ்துவோட தாய் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுமையான அடிகள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அடிச்சதுக்கு அப்புறமா இவரோட முதுகுல ரத்தம்லாம் சிந்துனதுக்கு அப்புறமா மார்பகங்கள்ல அடிக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ அந்த பக்கமா திருப்பி போட்டு அந்த மோசமான கொலைகார பாவிக அப்படியே அந்த சவுக்கால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிக்கிற அடியில சதையெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் அப்படியே தெறிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கமா கவர்னரோட மனைவி ஒரு வெள்ளை துணிய குடுத்து, அந்த புனித மனிதனோட ரத்தம் கீழ சிந்தப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த துணிய எடுத்து இயேசு கிறிஸ்துவோட அம்மாகிட்ட குடுத்து துடைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவ இந்த நாய்க்க போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காய்ங்க. அப்ப அந்த இடத்துல அந்த கவர்னரோட பணியாள் வரான். வந்தவன் சொல்றான், "என்னடா பண்றீங்க? இந்த மனுஷன அடிச்சு கொன்னே போட்டுருவீங்க போல. இவர இங்கேருந்து கூட்டிட்டு போங்கடான்னு" சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ அங்கிருந்து கூட்டிட்டு போக சொல்றாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவோட சிந்தப்பட்ட அந்த ரத்தத்த காட்டுறாங்க. அந்த ரத்தத்த பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட தாய் கதறி கதறி அழுதுகிட்டு ஒரு வெள்ளி துணிய வச்சு அந்த ரத்தத்த துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது புனித மனிதனோட ரத்தம் இந்த பாவம் செஞ்சு நாசமா போன மனுஷங்களோட கால்ல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஒரு செயல செய்றாங்க. இப்படியே இந்த பக்கமா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிறதுக்காக, அவருக்காக தயார் பண்ணப்பட்ட அந்த சிலுவைய கொண்டு வராங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட சேர்த்து இன்னும் 2 பேர சிலுவையில அறையிறதுக்காக இன்னும் 2 பேர அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த சிலுவைய அப்படியே கட்டி தழுவுறாரு. இத பார்த்து அதுல இருந்து ஒருத்தன் சொல்றான், "டேய் முட்டாளே, அந்த சிலுவை உன்ன அறையிறதுக்காக தான் தயார் பண்ணப்பட்டிருக்கு. அதையே நீ கட்டி பிடிக்கிறன்னு" சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்றான். அதுக்கப்புறமா அந்த அப்பாவி மனிதன் அந்த சிலுவைய சுமக்க சொல்லி இயேசு கிறிஸ்துவ அடி அடின்னு அடிச்சு இந்த நாசமா போன நாய்க இயேசு கிறிஸ்துவ அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க.